ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? பிஆர்பி இஸ் லோடிங், அதாவது சதோஷி மைனிங் ஆப்பில் புதுசான ஒரு அப்டேட் ஒன்று வருது, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வரப்போகுது. நாங்கள் ஆல்ரெடி கோர் மைன் பண்ணியாச்சு, ஓப்பன் எக்ஸ் மைன் பண்ணியாச்சு. இப்போ கல்ப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ப்ரொஜெக்ட் போய்கிட்டுருக்கோம், மைன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒன்று வரப்போகுது, அதோட பேர் பிஆர்பின்னு சொல்லி அஃபிஷியலான நியூஸ் தான். அது எப்போன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஆரம்பிக்கல. பாருங்கள், கணக்கு ப்ரொஜெக்டில் முடிஞ்சிட்டு, ஓப்பன் எக்ஸ்லாம் முடிஞ்சிட்டு, BW பாயிண்ட்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ கல்ப் மட்டும் போய்கிட்டு இருக்குது. இதுவும் வெகு விரைவில் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகோ இல்லாட்டி அதுக்கு போய்க்கிற நேரமோ இந்த அப்டேட் வரலாம், பார்ப்போம். அடுத்து இந்த பிட்பாமாட்டு அந்த அப்டேட், அதாவது ஃபேஸ் 1 டோக்கன் மிக்ரேஷன் கம்ஸ் டு அன் எண்ட் ஆன் ஃப்ரைடே May 8. நாளைக்கு உங்களோட மிக்ரேஷன் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் ஆக போகுது, முதல்ல முடிய போகுது. அதுக்கு பிறகு ஃபேஸ் 2 தான் ஆரம்பமாகும். நீங்கள் ஃபேஸ் 1 முடிக்காத ஆக்கலாம் இருந்தால் போய் பண்ணி முடிச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கே பார்த்து முடிச்சுக்கொள்ளுங்க. அது பிறகு ஃபேஸ் 2ல் 25 விதமான அந்த டோக்கன் இனிஷியல் மிக்ரேஷனை நாங்கள் அந்த வேறு ப்ரொஜெக்டுகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எமோஷனலஸ் AI, கிரியேட் எக்கனமி, டிஸ்கவர் அண்ட் லோட்மோ, இப்படியான நிறைய விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரான அப்டேட் எதுவுமே இல்லை. நாளைக்கு மிக்ரேஷன் 2 ஸ்டார்ட் பண்ணிட போது நான் மிக்ரேஷன் பண்ணி உங்களோட பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ப்ரைஸ் லோவாக தான் இருக்குது, போக போக ஹையாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரீட் டு ஏர்ன் பிளாட்ஃபார்ம் எப்போ இது மேலே வரும் பம்பாகனு சொல்லலாது. பட் பார்த்து மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, மைனிங் செஷன்ஸை மிஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் 1 முடிச்சுட்டேன், ஃபேஸ் 1, நாளைக்கு ஃபேஸ் 2 பார்ப்போம். அடுத்தது இந்த எத்தேன் நெட்ஒர்க்னு சொல்லி நாங்கள் ஒரு 5 months ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதில் P2P ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆகிட்டு 2-3 பேர் கேட்டுருந்தாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி என்னென்ன ப்ரோசஸ், சிம்பிளான ப்ரோசஸ் தான் என்னென்னு பார்த்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட இந்த சாம்ப்ஸ் ஐடின்னு சொல்ல போகிற ஒரு ஆட்டர் மைன் பண்ணி கொண்டு இருக்கோம், அவங்ககிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், சாம்ப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்டேட் என்னென்னா, சாம்ப்ஸ் நோ லோங்கர் அக்செப்ட் நியூ மைனஸ். இனி புது மைனஸ் யாருமே அதில் ஜாயின் பண்ண இயலாது. ஸோ பழைய ஆக்கள் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, புதுசாக இடத்துலையுமே ஜாயின் பண்ண இயலாது. பழைய ஆக்களாக இருந்தீங்களான்னு இருந்தால் உங்களோட மைனிங் செஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ஒரு 24 hours ஒருக்காக வந்து மைன் பண்ணிக்கொள்ளுங்க. வெப் மைனிங்லேருந்து கொஞ்சம் இதுகள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருந்தது. அப்புறம் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ண பிறகு அப்டேட் பண்ண பிறகு இப்போ ஓகேயாக இருக்குது. அதோட அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பிளான் சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ்சேஞ்சஸில் தான் நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை போய் தெரியாது, உண்மையாக இருந்தால் சந்தோஷம். அடுத்த ஒரு 14 எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் சேர்த்து 14 எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களோட ப்ரொசஸில் இருக்குது. அதோட வேறு ஸ்கேமான மெசேஜ்கள்லாம் வந்துருக்கு, ரிப்போர்ட் வந்துருக்கு. அதை பற்றி கவனிக்காமல் விடுவோம். வார நேரத்தில் அவங்க வித்ரோ நேரத்துலாம் தெரியும் இவங்க ஸ்கேம் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி. இப்போ நீங்கள் மைனிங் செஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 24 hours கொடுக்காம மைன் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1000 coins கிட்ட எனக்கு தாரான்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்களா இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி மைன் பண்ணாங்க புது ஜூஸஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணவே இயலாது. அந்த மைனிங் ப்ரோசஸ் ஸ்டாப் ஆகிட்டு. அதோட அவங்க ரோட் மேப்பை பாருங்கள். 15 April மாதம் மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 26 30 ஜூனுக்குள்ளே சாம்ப்ஸ் டோக்கன் ப்ரீ சேல் போகுது. அதுக்கு பிறகு அவங்களுடைய பிளாக் செயின் மைனிங், இன்டர்னல் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம், P2P ஸ்வாப்லாம் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும் லிஸ்டிங் ஆக போகுது KuCoin, LMX Global, L Bank இப்படியான எக்ஸ்சேஞ்சில். அது பிறகு சாம்ப்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டு மைனஸ் பிகின்ஸ். 32 ஆகஸ்ட் மாதம் தான் மைனஸான எங்களுக்கு இந்த டோக்கன்ஸ் அவங்க தரப்போகிறாங்க, ரிவார்ட்ஸ் தரப்போகிறாங்கன்னு சொல்லி அவங்களா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் என்ன இந்த இப்போ 5ஆம் மாதம் போய்கிட்டு இன்னும் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணலாம் பாருங்கள். அடுத்தது அந்த எத்தேன் மைனிங்கில் வருவோம். எத்தேன் மைனிங்கில் குயிக்காக நான் சொல்லிட்டு போகிறேன். எத்தேன் மைனிங் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதில் நாங்கள் P2Pன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மேல் மூலையில் P2Pன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த P2Pயில் தான் நாங்கள் இன்றைக்கி என்னென்னு சொல்லி ஒர்க் பண்ண போகிறோம். அந்த P2Pயில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய இருக்கிற வாலெட்டில் இருக்கிற கொஞ்சம் காயின்ஸை நாங்கள் விற்க போகிற செல் பண்ண போகிற இதை அந்த P2P ஆப்ஷனுக்கு அனுப்பணும். ஓகே, சின்ன விஷயம் தான். நீங்கள் இதில் போய் செய்யணும்னா இதில் ஹோம், வாலெட், மைனிங் அப்படி சொல்லி அடியில் பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் பர்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்குது, வாலெட் ஆப்ஷன். அதான் எங்களோட மெயின், அதெல்லாம் இருக்கும், சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி P2Pக்குள்ளே போய்ட்டு P2Pயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதாக்கலாம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட மெயில் நீங்கள் எத்தனை மைனிங்கை ஓப்பன் பண்ண நேரத்தில் யூஸ் பண்ண சேம் மெயில் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் வர மாதிரி போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் லொகின் பண்ணணும். லொகின் பண்ணிட்டீங்கன்னா இருந்தால் திருப்பி மைனிங் ஆப்புக்கு வாங்க. வந்துட்டு இதில் வாலெட் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. வாலெட் ஆப்ஷனில் ATH இருக்குது தானே, முதலாவது ATH இருக்கிற காயின்ஸ் தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். நான் ஒரு 260 coins 230 coins நான் சென்ட் பண்ணிட்டேன். அதில் போய்ட்டு மேலே சென்ட் ஆப்ஷன் இருக்குது, ரிசீவுக்கு பதில் சென்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த சென்ட் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்தப்பறம் இப்படி ஒரு கணக்கு இதுகள் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டிபாசிட் டு எத்தேன் P2P 1 2 3 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டிபாசிட் டு எத்தேன் P2P இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
இதை செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் எவ்வளோ coin அனுப்ப போகிறீங்களோ அந்த coins அவ்வளோத்தையும் 200 300 100 அதை நீங்கள் P2P ஆப்ஷனுக்கு அனுப்ப போகிறீங்க. சேம் மெயில் ஐடி தான். ஸோ அதை குழப்பிக்காதீங்க. அதை கொடுத்து போட்டு நீங்கள் எவ்வளோ ATH ஜெம் ATH இருக்கும், நீங்கள் ATH செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி போட்டு மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ அனுப்பலாம், அதில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எவ்வளோ அனுப்பலாம். நான் 100 அனுப்புகிறேன் முதல் அனுப்பி போட்டு எதன் P2P அக்கௌண்ட்டோட மெயில் அட்ரஸ் காட்டும். கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். சென்ட் ஆப்ஷன் கொடுங்க. OTP ரிசீவ் ஆகும் உங்களோட மெயிலுக்கு. அந்த OTPயும் கொடுத்து திருப்பி சென்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3 ATH அப்படி போகும். இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மாறிக்கொண்டு இருக்கும். ரைட். அப்புறம் நீங்கள் இந்த ப்ரொசஸுக்கு வந்துடுவீங்க. இந்த P2P ஆப்ஷனுக்குள்ளே வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துடுவீங்க. அதில் மேலே மெனு பார் இருக்கும். அதில் ஓவர்வியூ, சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாங்குவேஜ் எல்லாம் கணக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓவர்வியூக்கு போனீங்களா இருந்தால் உங்களோட மெயில் அதெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும். ரெஃபரல் ஐடி எல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட P2P நேம்லாம் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் பை சேல் 2 ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் பை ஆப்ஷனுக்கு நாங்கள் ஆல்ரெடி USDT டிபாசிட் பண்ணியிருக்கணும் இந்த அட்ரஸுக்கு. இல்லாட்டி நாங்கள் செல்லே பண்ணிக்கொள்வோம். நாங்கள் செல் தானே பண்ண போகிறோம். ஸோ செல் ஆப்ஷனுக்குள்ளே வரணும். செல் ஆப்ஷனுக்குள்ளே பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மேலே முதலாவது இருக்கிறவர் ஓகேயா இருந்தால் அவருடைய லிமிட் 5 USDலேருந்து 96 USD நீங்கள் அனுப்பணும். 5 USDக்கு மேற்பட தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரைஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட். இதில் செல் ஆப்ஷன் கொடுத்தீங்களா இருந்தால் செல் ஆப்ஷன் அவங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ செல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். ஓல்னு சொல்லி ஆப்ஷன் எல்லாம் அதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகுன்னு சொல்லி எத்தனை USD ரிசீவ் ஆகுன்னு சொல்லலாம் அவங்க கீழே தருவாங்க. ஒரு எத்தனோட கோயின் 0.04 USDT. இப்போ ப்ரைஸ் டம்பாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ செல் பண்ண சொல்லி உங்களை சொல்லலை, உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செல் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் செல் கொடுத்தீங்களா இருந்தால் அப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு செல் கொடுத்தீங்களா இருந்தால் செல் ஆயிரம். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சோல்ட் 160 ATH. இதில் இருக்கிற நாங்கள் செல் பண்ணிவிட்டோம். எங்களுடைய அட்ரஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான USDT எங்கே வரும்னு கேட்டிங்களா இருந்தால் இதில் பாருங்கள் வாலெட் ஆப்ஷன் இருக்குது. மேலே இந்த உங்களோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வாலெட் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த வாலெட்டில் நீங்கள் செல் பண்ணதுக்கான USDT உடனடியாக இமீடியட்டாக கேன்சல் டிபாசிட் ஆயிரும். நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சில் கூட இவ்வளோ குயிக்காக இருக்காது. ஆனால் இதில் நீங்கள் போட்ட உடனே அதே நிமிஷத்தில் உங்களுக்கு கிரெடிட் ஆகி உங்களோட வாலெட் ஆப்ஷனுக்குள்ள USDT-யா நீங்கள் எத்தனை USDT சென்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோவும் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதை சென்ட் பண்ண போகிறோம். நான் பைனான்ஸுக்கு சென்ட் பண்ண போகிறோம். பைனான்ஸ்லேருந்து நாங்கள் எடுக்கணும்னா பைனான்ஸ் USD BNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் TRC20 BNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த வாலெட் அட்ரஸ் இருக்கிற இடத்துல கொடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு டிபாசிட் த்ரோ ஆப்ஷன்லாம் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கொடுத்து போட்டு மேக்ஸிமம் 10 USDT விட கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் சென்ட் பண்ண முடியும். அதை விட குறைஞ்சிருந்தால் நீங்கள் சென்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ 10 விட கூட எடுத்திங்கன்னா அதில் ஒரு USDT அவங்க டிரான்சாக்ஷனுக்கு வெட்டுவாங்க. 11 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 10 தான் போகும். 13.3 கொடுக்குறேன், எனக்கு 12.3 தான் எனக்கு ரிசீவ் ஆனது. ஸோ நான் அதை கொடுத்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம்லாம் கொடுத்து போட்டு மெயிலுக்கு ஒரு OTP வேறு மாதிரிலாம் கொடுத்து போட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய பைனான்ஸுக்கு கிரெடிட் ஆகிவிட்டது. இந்த எத்தேன் P2P இதிலேருந்து நான் செல் பண்ண இது இப்போ ப்ரைஸ் சரியான லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பம்பாகும். எல்லாத்தையுமே நீங்கள் விற்க வேணாம். நீங்கள் விற்கிறதா இருந்து ஒரு 25% ஒரு 50% விற்று போட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ரைஸ் நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு மைனிங் வருங்காலத்தில் நல்ல மாதிரி லிஸ்டிங் ஆகிற நேரத்தில் நல்ல மாதிரி ப்ரைஸ் பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே விற்க வேணாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் செல் பண்ணி போட்டு மற்றதில் கீப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவோட கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.